இன்றைய வேதவசனம் பிப்ரவரி 27. பரிசுத்த வேதாகமத்துல ரோமர் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். வேதத்துல பார்க்கும்போது ஆண்டவர் யாரை அவருடைய ஜனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூதர்களை தான். ஸோ யூதர்களை தான் அவருடைய சொந்த ஜனங்களாக ஆண்டவர் எடுத்துக்கொண்டாங்க. ஆனால் அதற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த கல்வாரி சிலுவையில் மரித்து என்னையும் உங்களையும் அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்காங்க. நம்ம யூதர்கள் கிடையாது, ஆனால் அவருடைய பிள்ளையாக நம்மளை மாற்றியிருக்காங்க. நம்ம எந்த விதத்துலையுமே அதற்கு பாத்திரவான்களே கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அதே போல உங்களை சுற்றி இருக்கிற காரியங்கள், உங்களை சுற்றி இருக்கிறவர்களை நீங்களும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா காணப்படணும். எந்த ஒரு வேற்றுமையோ எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம, ஏற்றத்தாழ்வு இல்லாம நம்ம எல்லாரையுமே ஆண்டவருடைய பிள்ளைகளா நினைத்து அவங்களை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்கிறது மாத்திரம் இல்லாதபடி அவங்களுக்கு நம்மளால முயன்ற காரியங்களை உதவி செய்கிறவர்களாகவும் காணப்படணும். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்திருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ம மட்டும் ஆசீர்வாதமா வாழ்றதுக்காக ஆசீர்வதிக்கல, மற்றவங்களையும் நம்மளுடைய ஆசீர்வாதத்தின் நிமித்தமா அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை வெளிக்காட்டுறதுக்காக தான் ஆசீர்வதிக்கிறாங்க. அதனால நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாகவும் மற்றவர்களை ஏற்றுக்கொண்டு அவங்களையும் ஆண்டவருக்குள்ள வழி நடத்துகிறவர்களாகவும் காணப்படுவோம். Thank you. Have a fantastic day.